காலை வணக்க நேர்களே. இன்று நாம் எங்கு போய்கொண்டே இருக்கிறோம்? வாழ்க்கையிலே நாம் எங்கு சென்று கொண்டே இருக்கின்றோம் நமக்கு தெரியவில்லையா? நம்முடைய முன்னோர்களை நினைத்து பாருங்கள். ஆதி காலத்தில் நம்முடைய தாத்தா பாட்டி எல்லோரும் வெட்கிரைண்டர் வைத்தார்களா? இல்லை ஃப்ரிட்ஜு வச்சிருந்தார்களா? மிக்சி வைத்திருந்தார்களா? எல்லாம் கையிலே கிரைண்டர் வைத்திருந்தார்களா? எல்லாமே ஆட்டுக்கள் தான். அதுதான் அவர்கள் அந்த காலகட்டத்திலே ஒவ்வொரு வேலையும் செய்யும்பொழுது உடற்பயிற்சியாக செய்தார்கள். அதுதான் அவர் வாழ்க்கையில் ஒரு நிதர்சனமான ஒரு நல்ல முறையிலே அவர்கள் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் பெற்ற குழந்தைகள் ஏன் இப்படி மாறினார்கள்? காலம் கனிந்து வந்தது, நாகரிகம் வளர்ந்து வந்தது. அதனால்தான் தாக்கம் அதிகமானது, எழுச்சியின் வேகம் அதிகமானது, சம்பாதிப்பதற்கு திறன் அதிகமானது, ஆசை அதிகமானது. இன்று பாருங்களேன், எத்தனை அடுக்குமாடிகள்! ஆனால் 1 கோடியே 1.5 கோடியே வாங்குகிறார்கள் இஎம்ஐ போட்டு. ஆனால் இன்று என்ன நடக்கிறது? ஆட்டுக்கள் இல்லை, அம்மிக்கல் இல்லை. இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸாக இருந்தது. அதனால்தான் நோய் இல்லாமல் சுகாதாரமாக ஆரோக்கியமாக வந்தார்கள். இப்பொழுது பாருங்களே, 40 வயசு ஆனவனை டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணா, ஐயா கர்ப்பப்பையில் கோளாறியா, பித்தப்பையில். அவன் என்ன பண்ணுறான்? ஸ்கேன் பண்ண. ஐயா அவன் என்ன சொல்கிறான்? பணத்தை சம்பாதிப்பதற்கு. அம்மா உனக்கு பித்தப்பையில் கட்டி இருக்குது, இந்த கர்ப்பப்பையில் உனக்கு இப்போ தான் கேன்சர் ஆரம்பமாகுது, இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம பைத்தியக்காரங்க என்ன பண்ணுறது? நமக்கு ஆரோக்கியமாக வாழணும், இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கணும் இல்லையா? பேரம்பற்று போய் நம்ம மருத்துவ அணுகி அவங்க சொல்லுகின்றது எப்போ தான் நம்ம இந்த மெடிக்ளைம் என்று சொல்கிறார்களே, அதை வைத்து யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸு, இப்படிலாம் பல இன்சூரன்ஸுகள்லாம் இருக்கின்றது, தனியார் இன்சூரன்ஸ். அதை வைத்து கொண்டு இன்சூரன்ஸ் இருக்கா, உடனே போடு 10% போடு. அப்படி ஆகிவிட்டது. மருத்துவம் என்பது ஒரு காலத்திலே கைப்பிடித்த நாடியம் சொல்லி 20, 10, 30, 40 எப்படி என்று வாங்கிய ஒரு காலம் மருத்துவம். என்று பணத்தை வைத்தையே சம்பாதிக்கிறான். கேடுகட்ட உலகமாயிருக்கிறது. பாருங்கள், அதான் உலகம் எப்படி போய்கொண்டிருக்கு. ஒரு நேர்மை கூடிய உங்கள் பாக்கெட்டிலே பணம் இருந்தால்தான் உன்னை மதிக்கின்றான், அப்போதுதான் உன்னை அணுகுகின்றான். ஆனால் பணம் இல்லையே, அவன் நல்லவனாக இருந்தால் கூட அவனை மதிக்கிறது கிடையாது. ஏன் இந்த சமுதாயம் எப்படி சீரழிந்து விட்டது? அரசர் காலத்திலே இருந்த ஒரு நேர்மை, உழைப்பு இப்பொழுது கிடையாது. ஆனால் ஆங்கிலேய காலத்தில் ஒரு அளவுக்கு நல்ல பாடுபட்டார்கள், செழிப்பமாக. ஆனால் இந்த 65 ஆண்டுகள் மன்னராட்சி ஒழிந்து மக்களாட்சி மலர்ந்தவுடன் தான் பல கேடுகள், போதை பொருள்கள், பல சகவாசங்கள் ஆகிவிட்டது. சற்று நாம் முன்னோக்கி பாருங்களேன். நம்முடைய சுதந்திரம் வாங்குவதற்கு எவ்வளோ ஆரோக்கியமாக நம்ம பெற்றோர்களெல்லாம் எப்படி இருந்தார்கள் ஒழுக்கத்தோடு. ஆனால் இன்று பாருங்களேன், ஒரு 2.5 வயசு பெண் குழந்தைய கூட விட மாட்டேங்கிறான். அப்படிப்பட்ட கேடு உலகமாயிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். ஏன் இதனால் நாம் சீனர்களைப் போலும், ஜப்பானியர் போலவும், அமெரிக்காவை போலவும் சுறுசுறுப்பாக இருக்கணும். அவன் பாருங்களேன், குழந்தை தொழிலாளி என்று நாம் உரைக்கின்றோம். அங்கே குழந்தை தொழிலாளிகளும் வேலை செய்கின்றார்கள். 15 வயசு முடிஞ்சவனே அர்ப்பணிப்பு, அதாவது உன்னுடைய நீ எதிர்காலத்தை நிர்ணயித்துக்கொள் என்று அவன் பகுதி நேர வேலை பார்த்து அவன் உயர்கல்வி சம்பாதிக்கிறான். அதுதான் இந்த
இந்த இந்திய நாடே சீரழிந்து போய் கிடைக்கிறது. இதற்கு ஏன் அரசியல்வாதிகள் இந்த மனோபாவத்தை கொண்டு வரவில்லை என்றுதான் நாம் நினைக்க வேண்டியிருக்கிறது, சிந்திக்க வேண்டும். 15 வயசுக்கு மேலே அவன் உழைத்து திறம்பட அப்பத்தான் எப்படி ஒரு எறும்பு பாருங்களே தன் மழை காலத்திற்குள் சுறுசுறுப்பாக ஒன்றன் கூட்டமாக அலையாக சேகரிக்கிறது. ஒரு சின்ன எறும்பு கூட இருக்கிறத மனிதனுக்கு அந்த தன்மை இல்லை. தனி மனித ஒழுக்கமே கெட்டுவிட்டது. இவைகளெல்லாம் சிந்திக்க வேண்டும். சும்மா பழையதே பாடக்கூடாது. ஆகவே இப்பொழுது ஓரளவுக்கு தலை நிமிர்ந்து ஜனநாயகம் வருகின்றது. இப்பொழுது நமது தமிழக முதல்வர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் நன்றாக கொண்டு வருகிறார்கள். அவரும் இந்த எப்படி கொண்டு வர வேண்டும், 15 வயசு மேலே நம்முடைய நாட்டிலே அவன் ஒரு வேலையை கொடுத்து படித்து அப்பா அம்மா தொந்தரவு பண்ண அவன் படிக்க சொல்ல அதற்கு ஏதாவது ஒரு ஆயத்தம் செய்யுங்கள். அப்போத்தான் ஒரு வல்லரசு நாடாகும். யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்கா எடுத்துக்கொள்ளுங்க, அது மாதிரி உருவாக்குங்கள். பகுதி நேரம் படித்து அவன் வாழ்வாதாரத்தை அவனே இந்த உலகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பா அம்மா ஒரு அளவு தான் +2 வரை தான் படிக்க வைப்பார். எத்தனை இதனாலே தற்கொலைகள் செய்து கொள்கிறார்கள் தெரியுமா, கடன் வாங்கி. ஆகவே இந்த அரசாங்கம் கருத்தில் கொண்டு அந்த ஜப்பான், சீனா, யுனைடெட் அமெரிக்காலாம் அந்த குழந்தைகள் +2 முடிஞ்சவுடனே அவர்கள் ஒரு இடத்தில் வேலை பார்த்து அப்படி கல்வியை கற்று அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்கிறார். அதுபோல் நம்ம நாட்டை கொண்டு வர வேண்டும். அது முதலிலே நமது இந்திய பாரத பிரதமரும் எல்லா முதலமைச்சர்களும் அது வழிவகுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் பொதுமக்கள். அப்போது தான் இந்த மனப்பான்மை, இந்த போதையில் அடிமையாக மாட்டாங்க. நம்ம உழைக்கணும், நம்ம அப்பன் தண்ணி தெளித்து விட்டான், இனிமேல் படித்த முன்னே அப்படின்ற அந்த ஒரு என்ன வரும். அது நீங்கள் செய்துவிட்டால் இந்த நாடு அவன் முன்னோக்கி போவான். கொஞ்சம் சிந்தியுங்கள். அரசாங்கமே, பாரத பிரதமர் மோடிஜி அவர்களே, சிந்தியுங்கள். இது நாம் அவர்கள் போட்டு வாழ வேண்டும். ஆனால் சிறு வயதிலாக இருக்கும்போதே அவர்களுக்கு நல்ல ஒரு பழக்கத்தை, உழைப்பினுடைய அருமை தெரிந்தால் எந்த குற்றமுமே நடக்க. அதுதான் ஆட்சியாளருடைய அது அணுகுமுறையாக இதை பின்பற்ற வேண்டும் என்று என் சீரிய கருத்து. ஏற்றுக்கொள்ள வேண்டியது, ஏற்றுக்கொள்ளாவியது இந்த சமூகம். ஆகவே இதை அதுதான் அந்த நாடு வளர்ச்சாகும். அப்துல் கலாம் என்று சொல்கிறேன். அவர் எப்படி பாருங்களேன், அவர் எப்படி வந்தார்? உங்கள் அப்பா அம்மாவை படிக்க வச்சாங்க. அவர் கஷ்டப்பட்டு பேப்பர் போட்டு உயர்ந்த மனிதனாக படித்தாரே, அதுபோல ஒவ்வொரு குழந்தைகளும் வர வேண்டும் என்று பள்ளி கல்வி ஆசிரியர் சிறு குழந்தைகளிலிருந்தே உற்சாகத்தை ஊட்டுங்கள், ஒழுக்கத்தை ஊட்டுங்கள். பள்ளிகளிலே அனைத்து அரசாங்க கல்லூரியிலும் தனிமத ஒழுக்கத்தை கொண்டு வர சொல்லுங்கள். அரசாங்க ஆசிரியர்களே தப்பு செய்கிறார்கள், அப்புறம் என்ன பண்ணுறது? ஆகவே ஆசிரியர் ஒழுக்கத்தோடு வாழுங்கள். சிறு தப்பு செய்தாலே ஆசிரியர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும். ஆகவே குரு என்பது சிஷ்யன். குருவே தப்பு செய்தால் அப்புறம் பிள்ளைகள் எப்படி இருக்கும்? ஆகவே இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஏதோ மார்க்கு வாங்கினோம், படித்தான், முன்னுக்கு வந்தால் நினைக்காதீங்க. இந்த செயல்பாடை நீங்கள் செய்தோமானால் அவர்கள் தன் வாழ்க்கையை தானே அமைத்து கொண்டு பெற்றோர்களை நாட தேவையில்லை. பெற்றோர்களுக்கு கொஞ்சம் அவர் சுகமாக இருப்பார். இந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்துங்கள். நாமும் அப்துல் கலாம் ஐயா அந்த கண்ட கனவு அமெரிக்கா, சீனா, ஜப்பான் போல் நாமும் உலகத்திலே முன்னோடியாக இருப்போம். சற்று யோசியுங்கள்.